ஜனாப் சாஜித் சதக். தமிழக இஸ்லாமிய கல்வி வளர்ச்சி பற்றிய வரலாறுகளில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரைக்கு தனி இடம் உண்டு. பெரும்பாலும் வணிகம் சார்ந்து இயங்கினாலும் தமிழக இஸ்லாமியர்களின் சார்பில் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்ட இருபெரும் கல்வி குழுமங்களை தந்தது கீழக்கரை மண். தமிழக இஸ்லாமியர்கள் மத்தியில் அறியப்படும் ஆளுமையாகவும் கல்வியாளராகவும் இருந்த ஜனாப் BSA அப்துல் ரஹ்மான் அவர்களின் பேரன்தான் ஜனாப் சாஜித் சதக். இன்னும் சொல்ல போனால் சென்னை வண்டலூரில் தற்போது செயல்படும் BS அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கும் இடம் கூட ஜனாப் சாஜித் அவர்களின் தகப்பனார் பெயரில் வாங்கப்பட்டு பின்னர் அது கல்வி ஸ்தாபனத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்வார்கள். கீழக்கரை ஹாமீதியா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளராக செயல்படும் அவர் பள்ளியில் பல நல்ல மாற்றங்களை முன்னெடுத்து வருகிறார். அண்மையில் கற்றல் குறைபாடுள்ள குழந்தைகளின் கல்வி பயிற்றுவிப்புக்காக அது சார்ந்து நிபுணத்துவம் பெற்று பயிற்சி அளிப்பவர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளார். ராயப்பேட்டையில் அமைந்துள்ள மியாசி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டின் கன்வீனராக பொறுப்பேற்று அந்த கல்வி ஸ்தாபனத்தின் கட்டமைப்புகளை மாற்றி ஒரு சிறந்த டி ஸ்கூல் தோற்றத்திற்கு கொண்டு வந்ததோடு நிகழ்கால தேவைகள் உணர்ந்து கல்வி கற்பித்தலிலும் பல மாற்றங்களை கொண்டு வந்து சிறந்த கல்வி ஸ்தாபனமாக அதை மாற்றும் பயணத்தை துவங்கி வைத்துள்ளார். கல்வி கற்பித்தலில் நவீன மாற்றங்களை கொண்டு வந்து சமுதாய கல்வி ஸ்தாபனங்கள் நிகழ்கால தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தரமான தேவையான கல்வி வழங்க முயற்சிகள் எடுத்து வரும் ஜனாப் சாஜித் சதக் அவர்களை பாராட்டி வாழ்த்தி அவர்களுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது ஃபீட் அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட், சென்னை.